துஷார் என்னங்க என்ன சொன்னீங்க? இல்லை வெளியிலேருந்து வந்தீங்களே, வெளியிலேருந்து வந்த உடனே அரோரா கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்களே, இல்லை அதுதான் என்னன்னு கேட்குறேன். புரியல எங்களுக்கு. என்னது உழைப்பா? இல்லை உழைப்பு போட்டு இவ்வளோ காலங்கள் அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணாங்களா? என்னங்க சொல்கிறீங்க? அப்படிங்களா? அப்போ மற்றவங்க போட்டதெல்லாம் வேறையா? அப்போ எவிக்டாய் வெளியே போயிருக்காங்களே, அவங்களாம் உழைப்பே வந்து போடலையா? அதில் 2 ஜீவன்கள் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்களே, அவங்க உழைப்பை போடலையா? ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுனால ஒரு பொம்பளையை போட்டு அடின்னு அடித்து அவங்கள இந்த வாரத்தில் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்களே, அப்போ அவங்களாம் உழைப்பை போடல. உழைப்பை போடாமல் தான் அவங்களாம் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அரோரா மட்டும் தான் உழைப்பை போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ, வீட்டுக்குள்ளே போனேன், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு நாங்கள் இருந்தோம், கடைசியாக இப்படிலாம் வந்து சொல்லுவேன்னு சொல்லி நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லையே ப்ரோ. ப்ரோ முடியல ப்ரோ. என்னுள்ள மக்களே, அரோரா அவர்கள் கிட்ட நம்மளுடைய துஷார் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட் வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய துஷார் அவர்கள், கலையரசன், அதுக்கப்புறம் பிரஜன் அவர்கள், அமித், இவங்க 4 பேருமே உள்ளர வந்து வரப்போகிறாங்க. ஸோ இதில் வந்து துஷார் அவர்கள் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. லிட்டரலாக இந்த த்ரூ அவுட் த சீசன் எப்போ வந்து துஷார் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போனாரோ அப்போத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது, எப்போ நான் துஷாரை பார்ப்பணும், துஷார் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க இந்த பொண்ணு ஹர்ட் பண்ணும்போது டேரெக்டாக போயிட்டு அந்த தலை ரூம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரூமில் போயிட்டு துஷாரோடைய முகத்தை பார்த்துக்கிட்டு நின்றுட்டே வந்து இருக்கும், அழுதுகிட்டே வந்து இருக்கும். துஷாரை பார்த்து இதே துஷார் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி 50 நாட்கள்லாம் கடந்ததுக்கு அப்புறம் கூட இப்படியே வந்து இருந்துட்டு கடைசியாக இப்போ 100ஆவது நாள் வந்து கடக்க போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா துஷார் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா தான் இருக்கும் சில நேரங்களில் நல்லா இருக்காது, ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரோரா அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், குஷின்னா குஷி, அப்படிப்பட்ட ஒரு குஷி. எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டு பாடி வேறு வரவேற்கிறாங்க. எனக்கு பிடிச்சவனே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று அரோரா அவர்கள் வந்து பாடியிருந்தாங்க இல்லையா, அந்த பாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம், சபரி இவங்கெல்லாம் பாடி வரவேற்கிறாங்க. வரவேற்றதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் அண்ட் அரோரா இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரோரா வந்து சொல்கிறாங்க, 18 லட்சம் என்னடா 18 லட்சம், எனக்கு இந்த மூமெண்ட்டு தான்டா முக்கியம், இந்த மூமெண்ட்டு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஓட்டு கேட்கறதுக்கான ஒரு சூழ்ச்சி தான் மக்களே, வேறு என்ன இருக்குது? 18 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கூட லைவில் உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் துஷாரை பார்த்தோன்னே 18 லட்சம்டா 18, இந்த மூமெண்ட் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது பார்க்க ஓகே தான், நல்லா தான் வந்துருக்கு. ஆனாலும் என்ன தான் இப்படிலாம் வந்து பேசினாலும் அதுக்கு பேர் வந்து ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ், இல்லைனா வேறு என்ன ஃப்ரெண்டுக்கு மேலே லவருக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கருமமோ போங்க அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஆமாம் நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம், சரி லவ் இல்லைனா கூட வந்து அட்லீஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்டாவது இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக சொல்லுவாங்க, அதுதான் இருக்கிறதுலே மோசமாக வந்து இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இதை பார்க்கும்போது செம்ம கிரிஞ்சாக வந்துருக்கும், இல்லைனா ரொம்ப வல்கராக வந்திருக்கும், இல்லைனா வந்து என்னடா இவனுங்க இப்படி பண்ணுங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் தாண்டி அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துஷார்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து மனசு விட்டு வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈஸியாக வந்து என்னை உடைச்சிட முடியும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நான் ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா என்னை அள வைக்கணும் அப்படின்னா, இல்லை என்னை வந்து டார்கெட் பண்ணணும், இல்லை வந்து என்னை அடிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த ஆட்டத்தை விட்டு வெளியேற்றணும்னு நினச்சாங்கன்னா, எல்லாரும் ஈஸியாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அப்படின்னா அது துஷார் அப்படிங்கிற ஒரு பேர் தான். அந்த துஷார் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இழுத்து விட்டாங்க அப்படின்னாவே எனக்கு வந்து பயங்கரமாக அழுக வந்துடும், ஒரு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரோரா அக்கா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ துஷார் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இங்கே வந்து வந்திருக்க அப்படின்னா அது வந்து சும்மா சாதாரணமாலாம் வந்து வரல, இத்தனை நாட்கள் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்க அப்படின்னா அது சாதாரணமாக வந்துலாம் வரல, உன்னுடைய உழைப்பை போட்டிருக்க, நீ நேர்மையாக இருந்திருக்க, நல்லா விளையாடிட்டு இருக்க, ஸோ அதனால தான் நீ இத்தனை நாட்கள் இங்கே வந்து இருந்திருக்க, டைட்டிலே வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக கண்டிப்பாக அரோரா அவர்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு என்னென்னா இந்த உழைப்பை போட்டிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல துஷார் அவர்கள், அதுதான் எங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஆனால் டிடிஎஃப் வாரத்தில் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாங்க, நான் இல்லைன்னா வந்து சொல்ல, ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க, ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே வந்து நின்றாங்க. பட் அது வந்து வேறு வழி இல்லை, அந்த கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. ஓகே நம்ம மேலே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காரு, மக்கள் வந்து நமக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, ஓட்டிங் சப்போர்ட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கை தட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணி காட்டணும்ல, மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்ல, விஜய் சேதுபதியை வந்து சந்தோஷப்படுத்தணும்ல, நம்ம ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி
அதை வந்து பண்ணி முடிச்சாங்க. இல்லைன்னா லிட்ரலாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அரோரா இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது டிடிஎஃப்லாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அவங்க ரிஸ்க் எடுத்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஃபிசிக்கல் டாஸ்க்லாம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க, ஓரளவுக்கு பண்ணுவாங்க. பட் டிடிஎஃப்லாம் வந்து உயிரை கொடுத்து வந்து விளையாடினாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைன்னா 6 மணி நேரத்துக்கும் மேலான நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நின்றுருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த உழைப்பு வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா செம கிரிஞ்சாக வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய உழைப்பை வந்து நம்ம துஷ்பிரயோகம் வந்து பண்ணக்கூடாது. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி யோசிக்கணும்னா, எத்தனை பேர் எவ்வளோ உழைப்புகள் வந்து போட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, ஃபிசிக்கல் டாஸ்க் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு விளையாடிருக்காங்க. ஸோ மற்றவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட வச்சுருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இவங்களாம் எதுக்காக செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கேமுக்காக தான். இதுவே வெளியே இருக்கும்போது வந்து இப்படியெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு உதச்சி கீழே தள்ளுற அளவுக்கெல்லாம் போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கேம். அந்த கேமுக்காக தான் அவங்க எல்லாமே கான்சியஸாகவும் செய்கிறாங்க, அன்கான்சியஸாகவும் செஞ்சிட்ருக்காங்க, எல்லாத்தையும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் இப்போ புனிதமாக பார்க்கப்படுறாங்கல்ல, அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் நான் சொல்லணும்லப்பா, நல்ல விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன் எப்படி, அவங்களுடைய நாரி போன விஷயத்தையும் சொல்லணும் இல்லையா? அதாவது கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, துஷார் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனாப்புல 4வது வாரத்துலேயும் 5வது வாரத்துலேயும் எவிக்ட் ஆகி வெளியே போனார்னு நான் நினைக்கிறேன். 3வது வாரமானு தெரில. ஸோ அந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது, ஐயோ நானும் அரோராவும் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தோம், ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வந்து இறங்கினாப்புல. இவ்வளோக்கும் விஜய் சேதுபதியோட ஸ்பீச் வந்து முடிஞ்சிருச்சு, அவரோட ஸ்பீச் வந்து முடிஞ்சிருச்சு, குறும்படம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து பயண வீடியோ போட்டாச்சு, அப்புறம் மற்ற ஆட்கள்கிட்டையும் வந்து பேசியாச்சு. அதுக்கப்புறம் மைக்கை கையில் எடுத்து அந்த ஆள் வந்து சொல்லிட்டு போகிறாப்புல, அரோரா கிட்டே நான் பழகினதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாப்புல. ஆனால் அந்த பொண்ணு உள்ளர உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுது. இப்போ இந்த ஆளால் வந்து இல்லை நான் சும்மா தான் வந்து பழகினேன், ஃப்ரெண்டாக தான் வந்து பழகினேன் அப்படின்னு சொல்ல முடியாது அரோரா கிட்ட. 1. 2வது அரோரா அவர்களும் செப்பலை கழட்டுன்னு அடிச்சிரும் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அரோராவும் துஷாரும் பண்ண வேலைகள்லாம் அப்படி கொஞ்சம் நஞ்ச வேலைகள் இல்லை, அப்படி எல்லாம் 18+ கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அடல்ட் கண்டென்ட்டு, காது கூசுற அளவுக்கு வந்து பேசுகிறது, பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டிமெசியாக ஃபீல் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்கானுங்க. ஓகேவா? எனக்கு என்னென்னா பார்வதியும் கமருதீனும் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காமமாக தெரிஞ்சிச்சு, அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பொது வெளியில் பொது சபையில் நம்ம பொதுவான ஆள் விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல. கரெக்டு தானே? இவங்களெல்லாம் ஏன் அட்ரஸ் பண்ணவே இல்லை? இப்போ அரோராவை ட்ரிகர் பண்ணி இன்றைக்கி வந்து பேச முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே பார்வதியால் பேசியிருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அரோராவை பற்றியும் துஷாரை பற்றியும் நீங்கள் 2 பேர் இப்படி தானே சுற்றிட்டு இருந்தீங்க, பாத்ரூமா நீங்கள் காமம் பண்ணீங்களா அப்படின்னு பேசியிருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பேசியிருக்க முடியும். ஆனால் அவங்களுடைய தரங்கள் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க என்னத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் பேசுகிறதன் மூலமாக நீங்கள் அவங்கள மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க இப்படிப்பட்ட ஆளுன்னு காட்ட போகிறதில்ல, நீங்கள் யார் அப்படின்றதையும் காட்டுறதும் உங்களோட பேச்சில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாமே டைலூட் ஆகிடுச்சு. பார்ப்போம் இந்த காதல் வந்து அப்படியே போதா, காதல் கிடையாது, அந்த காதலுக்கும் நட்புக்கும் சண்டைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சண்டை தான் என்னன்றது நாங்கள் கேள்வி கேட்டுகிட்டே வந்திருக்கோம். அட்லீஸ்ட் இந்த வாரத்துலேயாவது அதுக்கான பதில் கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் மதை. நன்றி, வணக்கம்.